ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தை விரும்புங்கள். உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் படிப்பில் நீங்கள் ஈடுபடும் எந்த காரியத்துக்கு முன்பும் தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். தேவன் புது அடையாளங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைப்பார். 62ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் செய்தி அங்கே இருக்கிறது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. அல்லேலூயா. என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பரலோகத்திற்கு போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதற்கு முன்பு அப்போஸ்தலர்கள் பலவீனமானவர்களாய் இருந்தார்கள், ஒரு பிசாசை துரத்த முடியாதவர்களாய் இருந்தார்கள், ஒரு வேலைக்காரி பெண்ணிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல தெரியாதவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு பின்பற்ற முடியாமல் அவர்கள் பின்வாங்கி போகிற மனநிலை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, அந்த பலத்தை அனுப்பும்போது அவர் ராஜாக்களுக்கு முன்பு இயேசுவுக்கு சாட்சியாக நின்றார்கள், மத தலைவர்களுக்கு முன்பு இயேசுவுக்கு சாட்சியாக நின்றார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், இதோ கட்டுக்களை முறித்தார்கள், ஏன் செத்தவர்களை கூட அவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். அந்த தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் வல்லமை வல்லமை என்று பாடல் பாடுகிறோம். வல்லமை தேவை, வல்லமை தேவை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. அந்த வல்லமை நமக்கு கொடுக்கும் தேவனை நாம் முழு இதயத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராக இயேசுவின் வசனத்தை நாம் படித்து படித்து புது பலன் அடைய வேண்டும். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு நாம் அவருடைய பலனை பெறுவதற்காக வாஞ்சியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை, இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவருடைய வல்லமை நம்மை பரிபூரணமாய் நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, அப்பா, பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை எனக்கு தாரும், வேத சத்தியத்தை அறிகிற வல்லமை எனக்கு தாரும், ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாம் விட்டுவிடுகிற வல்லமை எனக்கு தாரும், ஆண்டவரே சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை எனக்கு தாரும், ஆண்டவரே வியாதியஸ்தர்களை விடுவிக்கிற வல்லமை எனக்கு தாரும், ஆண்டவரே பிசாசுகளை துரத்துகிற வல்லமை எனக்கு தாரும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை முழுமனதோடு அன்பு செய்கிற வல்லமை எனக்கு தாரும், உம்மை முழு இதயத்தோடு அன்பு செய்ய வல்லமை எனக்கு தாரும், என் முழு ஆத்மாவோடு உம்மை நான் நேசிக்கிற வல்லமை எனக்கு தாரும், என் வல்லமை எனக்கு தரும் அந்த தேவனே, என்னை முழுவதுமாக உமக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி தேவ ஆவியினாலே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் வல்லமை பெற்றவர்களாக, ஆவியானுடைய வல்லமையினால் நாம் பலப்படுத்தப்பட்டவர்களாக மாறி வாழ்வதுதான் தேவ விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், அவருடைய ஆவியானவரால் நமக்கு பரிபூரணமாய் இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. அதை பெற்று நாம் கிறிஸ்துவுக்கு எல்லா சூழ்நிலையிலும் சாட்சிகளாய் வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, வல்லமை உரியவரே, சர்வலோகத்தை உண்டாக்கிய வல்லமைக்குரிய கடவுளே, வல்லமையான காரியங்களை செய்கிறவரே, வல்லமையான காரியங்களை செய்தவரே, வல்லமையான காரியங்களை செய்ய வைப்பவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இதோ என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உம்மை முழுமனதோடு நேசிக்கிற வல்லமை, சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை, ஜபத்தினால் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அந்த ஆவியின் வல்லமையை பரிபூர்ணமாய் கொடுத்து நீர் தாமே மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.